ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த ஆதரவை நாம் கொண்டு வர வேண்டியது, கட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டியது தான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். தயவு செய்து சகோதரர்களை நம்ம ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறோங்க. ராகுல் காந்தி அவர்கள் எப்படி திரு விஜய் அவர்களை நம்பி அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சோ, அதே மாதிரி நாம் ராகுல் காந்தி அவர்களை நம்பித்தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடியும். நம்ம ராகுல் காந்தியை விட்டுட்டு மாணிக்கத்தாகூர் ஒரு ஆள் பெரிய ஆளாக்கம், விஸ்வநாதன் அண்ணன் பெரிய ஆளாக்கம், அவர் பேர் என்ன, எங்கள் ராஜேஷ்குமார் வந்து ஒரு மந்திரி ஆகிட்டார் பெரிய ஆளாக்கம், அதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது. எல்லாரும் ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்தணும். தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தினால்தான் காங்கிரஸ் கட்சி 35% ஆதரவோடு நம்ம 65% ஆதரவையும் கொண்டு வரக்கூடிய பலம் நம்மகிட்ட இருக்கு, கீழே மக்கள்கிட்ட இருக்கு. இந்த தேர்தலில் எது நடந்துச்சோ ஒன்று நடக்கலையோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நீமே தமிழ்நாட்டில் பணம் கொடுத்து எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது, பணத்துக்கு வேலை இல்லை. எல்லா கவுன்சிலர் ஆகணும்னா 10 லட்ச ரூபா கொண்டு வா, ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும்னா 5 லட்ச ரூபா கொண்டு வா, மாவட்ட கவுன்சிலர் ஆகணும்னா 25 லட்ச ரூபா கொண்டு வா, சேர்மன் ஆகணும்னா 1 கோடி ரூபா கொடு, எம்எல்ஏ ஆகணும்னா 10 கோடி ரூபா கொண்டு வா, எம்பி ஆகணும்னா 25 கோடி ரூபா செலவு. இந்த ரேட் டேகே இல்லாமல் போயிடுச்சு. அதனால அரசியல் மாறிடுச்சு. சாமானிய காங்கிரஸ்காரர்களுக்கு, உழைக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை மாற்றிருக்கு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இது வருமா வராதானே நான் நினச்சாமட்டேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் வருமா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் மாறிடுச்சு. 20 வருட அரசியலில் பெரிய மாற்றம் இந்த தேர்தலில் வந்ததுங்கிறது. ஓட்டை வாங்கிட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டான். 1000 ரூபா ஓட்டு வாங்கினானா வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், சிசில் ஓட்டு போட்டான். அதனால் ஓட்டை இப்போ வந்து என்னட்டனா அந்த கட்சியெல்லாம் யோசிக்குது, 2 பேரும் கொடுத்த பார்ட்டி 2 யோசிக்குது, திருப்பி 1000 ரூபா கொடுத்தோம்னா அந்த இடைத்தேர்தல் 6 பேர் இடைத்தேர்தல் வரப்போது 1000 ரூபா கொடுக்கலாமே, பட்டியல் அடைச்சி போடலாமே, எல்லாம் பிளான் பண்ணாலும் ஓட்டு வேற யாருக்கு போட்டுருவாங்களே. இது விளைவு என்னட்டா அரசியல் மாறிடுச்சு. இந்த அரசியல் மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் 2029. இப்போ வந்து நம்ம வந்து கூட்டணி ஆட்சி 2026 வரணும்னு நினச்சோம். ஆட்சியில் பங்கு வேணும்னு நினச்சோம், நடந்துருச்சு. ஆட்சியில் பங்கு பெற்று 2 அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அடுத்த இலக்கு இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். அடுத்த மிஷன் நம்மளுக்கு ராகுல் காந்தி 2029 பிரைம் மினிஸ்டர் ஆகணும். பிஎம் ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறத நம்மளுடைய குரலாக இருக்கணும். ஏன் ராகுல் காந்தி ஆகணும்? அடுத்த கேள்விக்கு வருவோம். ஏன் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாரு. நீங்கள் காங்கிரஸ்காரங்க திருப்பி வந்துட்டு நீங்கள் இந்த வேலையெல்லாம் கட்டாதீடா, நீங்கள் உங்களுக்கு இது பண்ணணும், நாங்கள் உங்களை தூக்கி பிடிச்சோம்டா நம்மால் இன்னொரு ஆள் சொல்லுவான். ரைட்டா? அந்த கதையெல்லாம் கிடையாது. ராகுல் காந்தி பிரதமரானா தமிழ்நாட்டினுடைய 5 முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன? நீட் இருக்கக்கூடாது. ரைட்டா? நீட்டுக்கு நம்ம எதிர்த்து சொல்கிறோம். இது மோடி நீட் இருக்கணுங்கிறார். காவிரியில் நியாயமான நம்முடைய நீருக்கான நியாயமான உரிமை நமக்கு கிடைக்கணுங்கிறோம். மேததாக அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். மோடி நாளைக்கு கூட அமைச்சு அலோவ் பண்ணாருன்னா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதை மோடி என்றால் கர்நாடக அரசியல் அவருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறார். அதே மாதிரி மீனவர்களுடைய பாதுகாப்பு இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள், கல்வித்துறையில் இருக்கட்டும், நிதியெல்லாம் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு டெவல்யூஷன். அதே மாதிரி நம்ம சகோதரர் பிரவீன் அவர்கள் சொல்கிற மாதிரி கடன் சுமையில் இருக்கிறதுனால நம்முடைய இந்த லீக்கேஜஸ்லாம் இது பண்ணி மத்திய அரசுடைய சப்போர்ட்டு நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுங்கிற ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த 5 விஷயங்கள் யார்? மோடி தான் தரமாட்டுறாரு. மோடி தான் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டுறாரு. இந்த 5 விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறாரு. 12 வருஷத்தில் மோடி இது 5 விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறாரு. யார் பண்ண போகிறா? ராகுல் காந்தி பண்ண போகிறார். அப்படின்னா என்னட்டா திரு விஜய் அவர்களுடைய அரசு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்குதோ, இதுக்கெல்லாம் கட்டையை போடணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம உயர்கல்வித்துறையில் கவர்னருடைய நியமனம் வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அவர் பவர் எடுத்துட்டாங்க. இதை மாற்றணும்னா யார் மாற்ற முடியும்? ராகுல் காந்தி அவர்களால் தான் மாற்ற முடியும். ராகுல் காந்தி பிரதமரானால் இந்த விஷயங்கள்லாம் மாறும். இதை நம்ம தெளிவாக சொல்லணும். காங்கிரஸ் தோழர்கள் எதற்காக திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாச்சு, அவரை ஆட்சி நடத்த விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்ற கூட்டத்தை அந்த அரசு, மத்திய அரசில் இருக்கிற மோடி அரசை வீட்டுக்கு அனுப்பினோம்னா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது வரும். இந்த செய்தியை நம்ம சொல்லணும். இந்த நேரட்டிவை நம்ம கீழே பில்ட் பண்ணணும். நம்மை பொறுத்த மட்டும் இந்த சண்டை 2029க்கான சண்டை 2 தான். ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் ராகுல் காந்தி. எந்த பக்கத்தில் இருக்க? அதுதான் கேள்வி. எங்களோட இருக்கியா இல்லைங்கிறதெல்லாம் வேற காரணம் தான். ராகுல் காந்தியோட இருக்கியா, மோடியோட இருக்கியா? இதுதான் கேள்வி. யார் தமிழ்நாட்டில் எங்கிட்ட இருக்கீங்கிற முடிவு பண்ணிக்க. அண்ணன் எச் ராஜாவோட சேர்ந்து மோடியை சப்போர்ட் பண்ணுறியா, பழனிசாமி என்ன மாதிரி பண்ணு, மக்கள் ஓட்டு போடுவாங்கல்ல உனக்கு. அப்புறம் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய முகம் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். இப்போ பிரதமர் வேட்பாளர் அவருக்கு வாக்களிக்க வேணும்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் இதை திருப்பி சொல்லணும். இதை மையமாக வச்சு தான் 2029 தான் நம்ம டார்கெட். நம்ம டார்கெட்டில் 40க்கு 40 அடிக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். புதுச்சேரியும் சேர்த்து சொல்கிறேன். அங்கே மாநில தலைவர் அண்ணன் வைத்தியலிங்கம் இருக்கார். ஆனால் அவர்கிட்ட கேட்காமலே நம்ம சொல்லலாம். பொறுப்பாளர் இங்கே இருக்கிறதுனால
நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய டார்கெட் அதாக தான் இருக்கணும். 2029 பாராளுமன்ற தேர்தல் நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம், அதற்கான நேரட்டிவை எப்படி பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். உள்ளாட்சி தேர்தலை பற்றி முதல்ல பேசிட்டோம். பொதுச் செயலாளர்கிட்டையும் முக்கிய தலைவர்கள்ட்டையும் அதை பேசி உள்ளாட்சி தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி நம்ம தயார் செய்யணும், எப்படி இந்த கூட்டணியில் தாவேகாவுடான கூட்டணி மரியாதையான கூட்டணி, நம்ம ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது. மரியாதை 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 ஒரு வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி திருப்பி. உண்மையிலேயே மரியாதையான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அந்த மரியாதையை நம்ம கெடுத்துக்கிட்டக்கூடாது. நம்மளும் அவங்களும் நம்மளை கெடுத்துக்கூடாது. நம்மளும் அந்த மரியாதையை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னுட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் அடிக்கடி விருதுநகரில் மதுரையெல்லாம் சொல்கிறாப்புல தான், காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊரில் யாருப்பா காங்கிரஸ்காரன் கேட்டிங்கன்னா ஊரில் மரியாதையான ஆள் யார் இருக்கானோ அவெல்லாம் காங்கிரஸ்காரனாக இருப்பான். மற்ற சொத்துக்கு ஆசைப்படாதவெல்லாம் காங்கிரஸ்காரனாக இருப்பான். சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்களா இருப்பாங்க, ஆனால் மரியாதையான ஆள் இருப்பான். அவர் வந்து நல்ல மரியாதையான ஆள்ப்பா, அரசியல் இருக்காருப்பா காங்கிரஸ், ஆனால் சம்பாதிக்க தெரியாது, பொழைக்க தெரியாத ஆள்ப்பா, பொழைக்க தெரியாத பார்ட்டி அது அப்படிமா. ஆனால் அப்படி இருக்கிறது தான் காங்கிரஸ். அதுதான் காங்கிரஸ், அதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ. இதை மட்டும் மறந்துடாதீங்க. பொழைக்க தெரியாத இருப்போம், இல்லை என்ன ஆகிப்போகுது. அதுக்கு தானே காமராஜர் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, அதை காத்து அண்ணன் கொடுத்துருக்காருல்ல. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம எதையும் எடுத்துகிட்டு ஓட விரும்பலை. நம்ம வந்து நம்மளால் இருக்கதை அப்படி நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் காங்கிரஸ் கட்சி நல்லவர்கள் மரியாதையானவர்கள் தான் ரொம்ப முக்கியமானது. உள்ளாட்சி தேர்தலில் நம்மை பொறுத்த மட்டும் தாவேகாவுடான கூட்டணி என்பது நமக்கு தொடரும். நம்ம பொறுப்பாளர் தெளிவாக சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. You had given it in writing that we are continuing with the alliance with TVK for the local body elections also. That only I am saying it. Therefore, it's very clear. Let us not confuse anything. நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய கூட்டணி பலமாக இருக்குது. அதை பொறுத்த மட்டும் நம்ம அமைச்சர் 2 பேருடைய பொறுப்பு. 2 அமைச்சர்களுக்கு கை கூப்பி அவர் 2 பேர்ட்டு நம்ம கேட்டுக்கிறது இல்லைன்னா, கட்சிக்காரர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பார்க்குறதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு நாள் 2 பேரும் ஒவ்வொரு நாள் இங்கே இருக்கணும். பொறுப்பாளர் முதல்ல சொன்னார், நான் இன்னைக்கு கேட்டுக்கொள்கிற 2 பேர்ட்டையும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாளில் ஒரு நாள் அமைச்சர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு நாள் இருக்கதா இங்கே உத்தரவாதம் கொடுக்கணும். எங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஒரு நாள் இங்கே வந்து இருக்கிறதா டிஎன்சிசி ஆஃபீஸில் 5 மணிக்கு மேலே, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே உங்கள் மந்திரி வேலையெல்லாம் முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காங்கிரஸ்காரன் யார் வந்து பார்க்குறதுக்காகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாட்டா உங்கள் 2 பேரையும் மலை மாதிரி நம்பியிருக்கோம். உங்கள் 2 பேரையும் மலை மாதிரி நம்பியிருக்கோம் நாங்கள். நீங்கள் 2 பேரும் எது வண்டினாலும் சரி எங்களை போட்டு காய்ச்சுறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் ரொம்ப பொறுப்பான ஆளுங்க, ரொம்ப அதாவது கண்ணு கருத்துமாக தேடாத மணியாக வந்து கிடச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்கள் 2 பேருடைய செயல்பாடுகளும் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற போதும் நீங்கள் வெளியில் பேசும்போதும் இந்த பெரிய கட்டடத்தோட ஓனர் நீங்கள் தாங்கிறத மறந்துடாதீங்க. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தினுடைய ஓனர் நீங்கள், அதனுடைய முகமாக நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம கூட்டணியில் நம்ம கட்சியில் எந்த கட்சியோட கூட்டணி இருக்கோங்கிறது நம்ம ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம 141 வருஷ பாரம்பரிய கட்சி, அதை மட்டும் நம்ம மறந்துட வேணாம். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு 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 மிடுக்கு இருக்குது. எங்கள் அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் வந்து அந்த அவர் சட்டையும் வேஷ்டியும் கட்டியிருக்க ஸ்டைலை பார்த்தாவே நம்மளுக்கு புறாமல் வந்துடும். அதனால் என்னன்னா அப்படிப்பட்ட மிடுக்கோடு இருப்பவர்கள் நம்ம அந்த காங்கிரஸ் கட்சி கதர் சட்டையும் கதர் வேட்டியும் கட்டி நடந்து போகிறது அவ்வளவு தெளிவாக நடந்து போகிற பழக்கம் உள்ளது. என்னட்டனா அப்படிப்பட்ட வரலாறு நம்முடைய வரலாறு. நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய வரலாற்றில் மிக முக்கியமான தருணம் நம்முடைய இந்த 2 அமைச்சர்களும். இது அடுத்த தடவை நம்ம கூடும்போது நம்ம கூடணும்னு நினச்சி வேலை பார்ப்போம். அடுத்து நிறையா பேர் அமைச்சர்கள் ஆகணும், நிறையா பேர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியில் அமைச்சர்கள் கூட வரணும், இளைஞர்களை அமைச்சர்களாக ஆக்கணும், செயல்பாட்டு உள்ளவர்களை அமைச்சராகணும். அப்படிங்கிற லட்சியத்தோடு நம்ம வேலை பார்ப்போம். அதற்காக முதல் படிக்கட்டை எடுத்து வச்சது அருமைக்குரிய சகோதரர் கிரீஷ் சோடங்கர் அவர்கள். அவரை பொறுத்த மட்டும் எனக்கெல்லாம் உண்மையிலே வந்து என்னன்னா, இவ்வளவு ஒரு 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 கம்போஸ்டாக ஒரு இன்சார்ஜ் வந்து இருந்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. நான்லாம் கோவப்பட்டுருவேன். தெலுங்கானா இல்லைன்னா நான்லாம் அட்டையங்க பார்க்க எல்லாரும் திட்டி விட்டுருவேன். தெலுங்கானா ஆந்திராலாம் வந்துருக்கு. நம்ம பாட்டி ஆந்திராக்காரெல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், நாளைக்கெல்லாம் கோவம் தரும். ஆனால் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலத்தை மட்டுமே மையமாக கொண்டு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய எதிர்காலத்தை மட்டும் மையமாக கொண்டு அவர் தன்னுடைய ஒவ்வொரு நகர்வையும் செய்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து எப்படி அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களை வரலாறு இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களையும் தமிழ்நாடு கட்சியினுடைய வரலாறு என்னைக்கும் பாராட்டும். ஏன்னா 59 வருஷத்துக்கு அப்புறம் 2 மந்திரிகள் வர்றதுக்கு அதற்கான எல்லா நடவடிக்கையை எடுத்தவர் அவருங்கிறத மட்டும் நம்ம மறந்துட முடியாது. அருமைக்குரிய சகோதரர் பிரவீன் அவர்களுக்கும்
இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவருடைய பங்குல நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் பல சோதனைகளை சந்தித்தார், பல அவமானங்களை சந்தித்தார். அது எல்லாத்தையும் மீறி காங்கிரஸ் கட்சிக்காக மற்றவர்கள் அமைச்சராக வேணும். 2 பேரும் அண்ணன் விஸ்வநாதன் அண்ணனும் ராஜேஷ் அண்ணனும் மந்திரி ஆகிறதுக்கு இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்கிற கதையாக இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி ஆயிடுச்சு. என்னட்டா மற்றவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு அவர்களை அமைச்சராக்கினது என்பது இதுதான் காங்கிரஸ்காரனுடைய டிஎன்ஏங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மற்றவர்களை பதவியில் உட்கார வச்சு நான் ஒன்றும் ஆட்சியில் பங்குனா நான் ஒன்றும் மந்திரியாக போகிறதில்ல. அப்போ என்னட்டா ஆட்சியில் பங்கு அப்போ கேட்கும்போது நான் ஒன்றும் எம்பியாக இருந்தேன், நான் எப்படி மந்திரியாக போகிறேன்? அதனால் நம்ம கேட்டதுங்கிறது ஆட்சியில் பங்குங்கிறது என்னட்டா நம்முடைய மரியாதை. நமக்கு தேவை மரியாதை, வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்ம என்ன கேட்ட போகிறோம்? வாங்கினே நல்லா இருக்கலானே, உட்காருங்கண்ணே, உங்களுக்கு உள்ள மரியாதை உட்கார வச்சு பேசிட்டா போதும் நம்ம காங்கிரஸ் கட்சியில். இதுதான் நம்மளுக்கு. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த தேர்தல் 3 மாதத்தில் தேர்தல் வந்துடும், 6 மாதத்தில் தேர்தல் வந்துடும், 3 வருஷத்தில் தேர்தல். ஆமாம் வரும், தேர்தல் வரும் கண்ணு, தேர்தல் வரும். 3 மாதத்தில் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வருங்க, சட்டமன்ற தேர்தல் வரும், இது இடைத்தேர்தல் வரும், 6 மாதம் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் வரும். ஆனால் ஜெயிக்கிறது யாரு கண்ணு? கேள்வி அதுதானே. தேர்தல் வரும், தேர்தல் வரும், ஜெயிக்கிறது யாரு? ஏன்னா 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு தான் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ எங்கிட்ட ஓட்ட என்ன இருக்குது புதுசாக சொல்கிறதுக்கு? திராவிட கட்சிகள்கிட்ட என்ன புதுசாக இருக்குது? ஒன்றுமே இல்லை. அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் ஓட்டுக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கணக்கு தான் போட தெரியுமே ஒழிய, அவரை பொறுத்த மட்டும் இவ்வளவு இந்த வேட்பாளர் இவ்வளவு கொடுப்பாரு, நான் ஒரு 500 ரூபா போட்டு கொடுக்குறேன், இந்த கணக்கு தான் தெரியுமே ஒழிய மக்கள்கிட்ட போய் புதிய திட்டத்தை சொல்ல முடியும், உங்களுக்காக போராடுவோம், உங்களுக்காக தீர்த்து வைப்போம், அந்த குணம்லாம் இல்லையே அவர்கள். வெறும் ஒரு எலெக்ஷனலாக அரசியல் ஆக்கின இந்த கட்சிகளுக்கு முடிவு வந்துருச்சு. அரசியல் மாறுது. நம்மை பொறுத்த மட்டும் இதில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒற்றுமையோடு செல்ல வேண்டிய காலம். அதனால் எல்லா தலைவர்களுடைய, நான் சொன்ன எல்லா தலைவர்களுடைய ஆதரவு தேவை. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணணும். தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்பது, நம்மை பொறுத்த மட்டும் நம்ம தொடர்ந்து உரையாடுவது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளோடு ஆன இந்த உரையாடல் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம தனித்தனி லைனை எடுத்துடுறோம், கட்சியோட லைனை எடுத்துடுறோம். அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை என்பது ஒரு நிலையாக இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்டையும் அதான் சொன்னேன். நீங்கள் நிறையா அதில் சில லேயர்ஸை உருவாக்கி கொடுக்கணும். கோர் கமிட்டி போடணும், பிஏசி போடணும், இன்னொரு சப் கமிட்டி ஆர்கனைசேஷன் போட வேண்டியது இருக்கும். ஏன்னு அப்படின்னா இந்த 2-3 அமைப்புகளை உருவாக்கினா சீனியர்ஸ்லாம் அட்வைசரி ரோல் கொடுக்கணும். இது நம்ம துடிப்புமிக்க இளைஞர்களாக இருக்கிற சகோதரர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் வேறு ரோல் கொடுக்கணும். எல்லாரும் கலந்து பேசி காங்கிரஸுடைய நிலை எடுத்தோம். இது பெரிய டீம் ஒர்க்காக தான் இருக்க முடியும் ஒழிய, தலைவருங்கிற என்னட்டா டாஸ் போட போகலாம், கேப்டன் மாதிரி போய் டாஸ் போட்டு வரலாம். அதை தவிர வேறு எதுவும் தலைவரால் எதுவும் பண்ண முடியாது. நம்மை பொறுத்த மட்டும் எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண முடியும். காங்கிரஸை பொறுத்த மட்டும் இந்த டீம் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் மிக முக்கியமான சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கணும். இந்த டீமை பொறுத்த மட்டும் 2029 தான் நம்மளுடைய லட்சியம். 2029 39 அடித்து தட்டணும். அடித்து தட்டி 39 இந்த கூட்டணி வெற்றி பெறணும். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கையை அதிகமாக்கணும். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கணும். இதை மட்டும்தான் நம்முடைய லட்சியம். இது எல்லாத்தையும் உங்கள் நாட்டையும் சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு பொறுப்பு கொடுத்த அருமைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் பெரியவர் ஐயா மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், அருமைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், எதிர்க்கட்சியினுடைய தலைவர், என்னுடைய நெஞ்சிலே என்றென்றும் விட்டிருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அருமைக்குரிய பிரியங்கா காந்தி அவர்களுக்கும், அருமைக்குரிய கேசி வேணுகோபால் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கும் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அதுக்கு அடுத்து இப்போ வாழ்த்துறை வழங்க இருக்கிறாங்க எல்லா சீனியர் தலைவர்களும். நம்ம எல்லாரும் உட்காந்து முழுசாக வாழ்த்துறையெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக போகிறோம். அடுத்து கடைசியாக ஒரு நன்றியுரை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை திருப்பி அவர்கள் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு அதை சேர்த்து ஒரு தடவை பேசணுங்கிற மட்டும் தெரிவித்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.